அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2025லேருந்து கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னது பாருங்க. ஃபார் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் ஏ அண்ட் ரூட் ஏ டினோட் தி நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட். இது வந்து நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட்ன்ட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ரூட் நீ எந்த இடத்துலலாம் நீங்க நான் நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு ரூட் எடுக்கிறீங்களோ, அது எல்லாமே வந்து நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட்ன்ட்டாங்க. ஓகே. Consider the sequence xn defined by x1 equal to 1 and xn plus 1 equal to square root of 1 plus xn square by n. Then which of the following statement is true? Limit supreme of xn வந்து 1, limit supreme of xn root 2 சொல்றாங்க, limit supreme of xn is 2, limit supreme of xn is 1 plus root 2ன்றாங்க. ஓகே. அப்போ லிமிட் சுப்ரீம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா எதர் இட் இஸ் இது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும், இப்படின்னா பவுண்டட் அபவாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து லிமிட் சுப்ரீம் கேட்டதால இது வந்து ஒரு பவுண்டட் அபவ். வந்து பவுண்டட் அபவ். The sequence is bounded above. அப்போ இன்க்ரீஸ் ஆகும், பவுண்டட் அபவாக இருக்கும், இன்சிட்டிஸ் கன்வர்ஜஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீசிங் அண்ட் பவுண்டட் அபவாக இருந்தால் அது வந்து கன்வர்ஜஸ். அந்த கன்வர்ஜன்ஸ் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து லிமிட் சுப்ரீம் ஆஃப் எக்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா இது வந்து ஒரு பவுண்டட் அபவ், ஒரு நான் நெகட்டிவ் சீக்வன்ஸு பவுண்டட் அபவ் இன்க்ரீசிங்காக இருக்குது அப்படின்னா இது கன்வர்ஜஸ் டு சுப்ரீமம். கரெக்டுங்களா? அப்போது ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து எல்லுக்கு அது சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. சப்போஸ் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு நம்ம எல்லுன்னு எடுத்துப்போம். ஸோ நீங்கள் எந்த சப் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்என் ஸ்கொயர் கன்வர்ஜஸ் டு எல் ஸ்கொயர் ஆகும். எக்ஸ்என் பிளஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ் டு எல் ஸ்கொயர். ஏன்னா இதனுடைய சப் சீக்வன்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்குமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பாருங்கள், எக்ஸ்என் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ்என் ஸ்கொயர் டிவைட் பை என். ஆக்சுவலாக இந்த பார்ட் தனி. ஓகே. இப்போ இது ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா இது நான் நெகட்டிவ் டேர்ம். அதனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா xn plus 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் xn ஸ்கொயர் டிவைட் பை n எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ லிமிட் எடுங்க. லிமிட் ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இது வந்து எல் ஸ்கொயர். ஏன்னா சப்சீக்வன்ஸுமே கன்வர்ஜஸ் டு சேம் லிமிட் தான், 1 பிளஸ் எல் ஸ்கொயர் பை இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ 1ன்னு வரும். இப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னா எல் ஈக்குவல் நான் கிடைக்கும். ஸோ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது? 1 தான். நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்காங்க நான் நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூனிட்டி நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட். அப்போ இது வந்து நான் நெகட்டிவ், அதனுடைய ஸ்கொயர் ரூட்டும் உங்களுக்கு நான் நெகட்டிவ் தான். அப்போது லிமிட் சுப்ரீம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 தான். ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டாக இது வந்து பார்ட்ஸி ப்ராப்ளம். இதுக்கு வந்து 4.75 மார்க். இவ்வளோ சிம்பிளாக ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது போல் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக மாட்டிக்கும். அதை நம்ம வந்து பக்காவாக தேரி அப்ளை பண்ணி ஈஸியாக முடிச்சு விட்டுருணும். ஸோ அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டு வந்துட்டு அந்த கொஷின்ஸ் தப்பு பண்ணிட்டுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்பட்டு கூடாது. ஸோ மார்க் நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது சிஎஸ்ஐஆரில். ஸோ நம்ம தெரிஞ்ச கொஷின்ஸை நல்லா அட்டன் பண்ணிட்டோம், தப்புலாம் அட்டன் பண்ணிட்டோம்னா நம்ம எல்எஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நிறைய பேர்த்தோட கனவு வந்து நெட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஸோ நெட்டு கிளியர் பண்ணால் சிஎஸ்ஆர் நெட்டை பாஸ் பண்ணியிருக்கேன்னாவே அது ஒரு பிராண்டாக தெரியும். ஓகே. ஸோ அதை வந்து ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். ஆல்ரெடி எங்கள் சேனலில் பிளேலிஸ்ட் நான் கண்டென்ட் கொடுத்துட்டு வரேன். ஜஸ்ட் அந்த கண்டென்ட் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தனியாக பிளேலிஸ்ட் போட்டு சிஎஸ்ஆர் வீடியோஸ் தனியாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் அதை ஒன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் போடுங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் தவிர்த்து உங்களுக்கு யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ புக்கில் விட்டு டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.